இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஐயுபேக் நேம் வந்து எப்படி எழுதலாம்னு வந்து பார்க்க போறோம். மொத கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வந்து ட்ரிக்கியா வந்து இருக்கும். மத்தபடி அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மொத கொஸ்டின் கொஞ்சம் நமக்கு வந்து ட்ரிக்கியா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேரண்ட் சைல்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப பேரண்ட் சைல்ட் சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும், அது வந்து ஃபங்ஷனல் குரூப் வந்து இருக்கணும். இங்க ஃபங்ஷனல் குரூப் என்னது, நமக்கு வந்து ஆல்கஹால் தான். அப்ப நமக்கு வந்து டவுட்டே கிடையாது. இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். இது வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன் ஆட்டம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரைட் சைடு போறதா லெஃப்ட் சைடு போறதான்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனா நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து கிடைக்கும். இது வந்து 3 இருக்கும், இது வந்து நமக்கு 4 இருக்கும், இது வந்து நமக்கு என்ன இருக்கும் 5 வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இது வந்து 3 4 அப்ப 4 கார்பன் தான் நமக்கு வந்து முடிஞ்சிடும். அப்ப நமக்கு என்ன மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் எங்க இருக்கு, இந்த 5ல தான் இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க போகணும், லெஃப்ட் சைடு தான் போகணும், ரைட் சைடு வந்து வரக்கூடாது. அப்ப நம்ம வந்து மெயின் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் வந்து எங்க இருக்குது. அப்ப என்ன பண்ணா இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட். அப்ப இந்த சப்ஸ்டிட்யூட் நேம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குளோரோமெத்தில். இதுக்கு பேர் என்னன்னா குளோரோமெத்தில். இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஐசோப்ரோபைல். அப்ப ரெண்டு சப்ஸ்டிட்யூட்டோட நேம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதலாம், ஐயுபேக் நேம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப ஒன்னு வந்து குளோரோ ஈத்தைல், சி வந்து முதல் லெட்டர் வந்து வருது. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஐசோப்ரோபைல், ப்ரோபைல் வந்து பி வந்து முதல் லெட்டர் வந்து வருது. அப்போ சி தான் நமக்கு வந்து முதல்ல வரும். அப்ப சி குளோரோ மீத்தைல் வந்து நம்ம முதல்ல எழுதணும். அப்ப என்ன ஆகும், தேர்ட் பொசிஷன்ல குளோரோ. ஓகே, நம்ம எனக்கு தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோமீத்தேல் வந்து இருக்குது. குளோரோமீத்தேல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் செகண்ட் பொசிஷன் நமக்கு என்னன்னா ஐசோப்ரோபைல் வந்து இருக்குது. ஐசோப்ரோபைல். ஓகே, ஐசோப்ரோபைல் எத்தனை கார்பன் வந்து இருக்குது, 5 கார்பன் வந்து இருக்குது. 5 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பென்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஆல்கஹால் இருக்குது, பென்டேன் 1 ஆர் பென்டனால். ஸோ திஸ் ஐயுபேக் நேம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். அப்போ செகண்ட் காம்பவுண்ட் நமக்கு என்ன பண்ணலாம், பேரண்ட் செயினை சூஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இங்கே நமக்கு இருக்குது ஒரே ஒரு சைடு தான் இருக்குது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பனாக இருக்கும், ஏன்னா ஆல்கஹால் வந்து இங்கே தான் இருக்கு இல்லையா? அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது வந்து சிக்ஸ்த் கார்பன். இந்த காம்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்கஹால் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இது ரெண்டுமே நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா தான் வரும். அப்ப சப்ஸ்டிட்யூட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்குது, இங்க ஒரு சப்ஸ்டிட்யூட் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐயுபேக் நேம் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். அப்ப சப்ஸ்டிட்யூட் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது, 2,5 டைமெத்தில், 2,5 டைமெத்தில். அப்புறம் மெயின் செயின் என்னது, 6 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்போ 6 கார்பன் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ். அப்போ எந்தெங்கெல்லாம் ஓஎல் வந்து இருக்குது, ஹெக்ஸ், ஹெக்ஸேன். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்கஹால் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து டை ஆல்னு வந்து நம்ம வந்து எழுதணும். ரெண்டு ஆல்கஹாலை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், டை ஆல்னு வந்து நம்ம எழுதணும். மெயின் செயின் வந்து 6 கார்பன் வந்து ஹெக்ஸேன். அப்போ 2,5 டைமெத்தில் ஹெக்ஸேன், 1,3 டையால்.